அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கலைநகர் குடியிருப்பு பகுதியில் கிடந்த நாட்டு வெடிகுண்டுகளால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. சாலையோர முட்புதருக்குள் 20க்கும் மேற்பட்ட சணலால் சுற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதனை கண்ட சுற்றுப்புற குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் அந்த நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். குடியிருப்பு பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வசந்தகுமார். வணக்கம் வசந்தகுமார், விரிவான விவரம் என்ன? கண்டிப்பாக கௌதமி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செந்திரை ரோடு ஆர்சி பள்ளி மேல்நிலைப்பள்ளி எதிரே உள்ள கலைநகர் குடியிருப்பு பகுதி உள்ளது. இன்று காலை இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வழக்கமாக வேலைக்கு செல்வதற்காக வந்து கொண்டிருந்த போது சாலை அருகே முள்பதற்குள் 20க்கும் மேற்பட்ட சணல்களால் சுட்டப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் சிதறி கிடந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இது குறித்து நத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த நத்தம் காவல் ஆய்வாளர் தங்கமணியசாமி தலைமையிலான போலீசார் சிதறி கிடந்த நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து சென்றனர். மேலும் நாட்டு வெடிகள் சிதறி கிடந்த இடத்தின் அருகிலே அரசு உதவி பெறும் பள்ளி மேல்நிலை பள்ளியும் குடியிருப்பு பகுதியில் இருப்பது அப்பகுதியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நத்தம் அருகே உடல் சிதறி 20 பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குடியிருப்பு மற்றும் பள்ளிகளுக்கு அருகிலே நாட்டு வெடிகுண்டுகள் கிடந்தது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் வீசி சென்ற மர்ம நபர்களை யார் என்பது குறித்து நத்தம் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.